அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் 1-2. சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் 2 குறட்பாக்களில் சொல்லிய பொருளை ஔவையார் ஒரு பாடலில் மூதுரையில் சொல்லியிருக்கிறார். மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஔவையார், மிக அழகாக சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். அவர் 2 குறட்பாக்களில் சொன்னதை அம்மையார் ஒரே பாடலில் சொல்லியிருக்கிறார். ஒரு குறள், இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை. வள்ளுவர். மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்தால் அந்த வீட்டில் இல்லாதது எதுவும் இல்லை, எல்லாம் இருக்குதான். நற்பண்பு உள்ளவளாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லாம் இருப்பதாக பொருளாம். அதே மனைவி நற்பண்பு இல்லாதவளாக இருந்தால் அந்த வீட்டில் எதுவும் இல்லையா, எல்லாம் இருக்கும். மின் விசிறி இருக்கும், குளிர் சாதன அறை இருக்கும், மகிழுந்து இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். இருந்தால் கூட அந்த பெண், அந்த மனைவி நல்ல பண்பு இல்லாதவளாக இருந்தால் எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லை என்று பொருளாம் வள்ளுவர். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மாணாக்கடை. அப்போது ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் மனைவி நல்ல பண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். வள்ளுவர் நல்ல பண்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். அதே வள்ளுவர் இன்னொரு குறட்பாவில் மிக அழகாக சொல்லுகிறார். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மனப்பொருத்தம் இல்லாதவர் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு வாழ்வதற்கு சமமா. கணவனும் மனைவியும் ஒத்து போக வேண்டாம். அவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். ரெட்டை மாட்டு வண்டின்னா 2 மாடுகளும் ஒரு திசையை நோக்கி செல்ல வேண்டாம். இது ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம், இது இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போனால் வண்டி குடை சாய்ந்து விடும், அந்த குடும்பம் அழிந்து விடும். ஒரு பக்கம் ஒரு பக்கம் இழுத்தா என்ன, அவன் குடும்பம் நாசமாகிவிடும். அப்போது குடும்பம் நல்ல வழியில் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 மாடுகளும் கணவனும் மனைவியும் ஒரே வழியில் ஒரே பாதையில் செல்ல வேண்டும். சான்றோர் பெருமக்கள், ஏறு மாறாக நடந்து கொள்ளக்கூடாது. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. அப்படி ஏறுமாறோ அப்படி நடந்து கொள்ளுகிற பெண்களோடோ அல்லது ஆண்களோடோ நடந்து இருக்கிற வாழ்க்கை இருக்கிறது, அது எதுவா, ஒரு குடிசையில் பாம்போடு வாழ்வதற்கு சமமா. நேற்று பேராசிரியர் தேஞ்சா அவர்களுடைய பிறந்த நாள் 24/9. ஐயா நீடூழி வாழ வேண்டும், இறை அருளால் என் பேராசான் தேஞ்சா அவர்கள் நீடூழி வாழ வேண்டும், வாழ்க வாழ்க அவர். சான்றோர் பெருமக்களே, கணவன் சொன்னால் தேஞ்சா தொலைக்காட்சியில் பேசுகிறாருமா, நான் அதை கேட்கணும், அதை வையின்னு சொன்னான். மனைவி சொன்னா, பெரிய பேச்சு, பாகியலட்சுமி நான் பார்க்கணும், நான் அதான் வைப்பேன் அப்படின்றா மனைவி. கணவனுக்கு தேஞ்சாவினுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆசை, அதை வைக்க சொல்கிறான் தொலைக்காட்சியில். அவன் என்ன சொல்கிறா, உனக்கு வேறு வேலை இல்லை, நான் பாகியலட்சுமி தான் பார்ப்பேன். அவள் சொல்கிறா. இவன் சொன்னான், அட படிக்காத முண்டமேன்னா. அவள் சொன்னா, எங்கள் அம்மா சொன்னது சரியாக போச்சுன்னா. உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டான். உங்கள் வீட்டுக்காரன் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு புத்தி இல்லைன்னா. ஆக இவன் புத்தி இல்லைன்றான், அவன் புத்தி இல்லைன்றான். உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு அறிவு இருக்கா. ஒரே கிளேபரம், ஒரே சண்டை, ஒரே குழப்பம். வீடு வீடாக இல்லை, வீடு வீடாக இல்லை, இருக்காது. ஏன், அதான் வள்ளுவர் சொன்னார்,
உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. மனப்பொருத்தம் இல்லாதவரோடு வாழ்வது என்பது ஒரு குடிசையில் பாம்பு இருப்பதற்கு சமம். ஒருத்தன் சொன்னான், அது பார், மின் விசிறி இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, நிலைப்பேழை இருக்குது, பெரிய கண்ணாடி இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, மூலையில் ஒரு நல்ல பாம்பு இருக்குன்னா நம்ம வாழ்வோமா? எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடுன்னு ஓடி போயிடுவோம். அதுபோல் வள்ளுவர் சொல்கிறார், மனப்பொருத்தம் இல்லாதவரோடு வாழ்வது என்பது என்னவா? ஒரு பாம்போடு ஒரு குடிசையில் வாழ்வதற்கு சமமாம். ஆக பெண்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டாம், நல்ல பாம்பாக இருக்கக்கூடாது, நல்லவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பாம்பாக இருந்தால் அந்த குடிசையில் வாழ முடியாது. அவன் ஓடி போகலாமான்னு நினைப்பான், துறவியாக போகலாமான்னு நினைப்பான், எங்கன்னா போயிடலாமான்னு நினைப்பான். ஆக குடும்பம் குடும்பமாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல மனைவி, நல்ல பண்புள்ள மனைவி அமைய வேண்டும். வள்ளுவர் அண்ணா கூட ஒரு முறை சொன்னார், அமெரிக்காவில் பிள்ளைகள் கேட்டாங்க ஏல் பல்கலைக்கழகத்தில், கம்ப்ளீட் ஃபினிஷ்ட் இந்த ரெண்டுத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒன்றே போல் தோன்றும். கம்ப்ளீட்னாலும் ஃபினிஷ்னாலும் தமிழில் பார்த்தோன்னா எல்லாம் ஒன்று போல் தோன்றும், முடிவு என்று தோன்றும். அண்ணா சிறிதும் தயக்கப்படாமல் உடனே சொன்னார், இஃப் யூ மேரி அன் அமிக்கபிள் அண்ட் பியூட்டிஃபுல் லேடி, யுவர் லைஃப் வில் பி கம்ப்ளீட். இஃப் யூ மேரி அன் அரகண்ட் லேடி, யுவர் லைஃப் வில் பி ஃபினிஷ்டுன்னர். நீ அழகும் அடக்கமும் உள்ள ஒரு பெண்ணை மணந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுமையடையும், கம்ப்ளீட். அதே நீ ஒரு அடங்காப்பிடாரி, ஒரு அரைக்கு, ஒரு ராட்சசியை நீ மணந்து கொண்டால் உன் வாழ்க்கை முடிந்து போகும்னார், கம்ப்ளீட் ஃபினிஷ். ஆக வாழ்க்கை முழுமையடைய வேண்டுமா, அது முடிந்து போக வேண்டுமா என்பது யார் கையில் இருக்குது? அந்த பெண்ணின் கையில் இருக்கிறது. ஆக பெண்கள் வாழ்க்கை முழுமை அடையுமாறு அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு வள்ளுவர் சொல்லுகிறார் 2 குறட்பாக்களை. இந்த 2 குறட்பாக்களையும் சேர்த்து ஔவையார் ஒரே மூதுரையில் ஒரே பாடலில் சொல்கிறார், இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை, இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலி கிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். இது ஔவையார். இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. வள்ளுவர் சொன்னார், இல்லதென் இல்லவள் மாண்பானால், அதே தான் அது. இல்லாள் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை. நற்குணமுள்ள பெண் மனைவியாக அமைந்துவிட்டால் அந்த வீட்டில் இல்லாதது ஒன்றுமில்லை, எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தமா. இல்லாளும் இல்லாளே ஆமாயின், என்னாச்சா? இல்லாளும் இல்லாளே ஆமாயின் இல்லாள் வலி கிடந்த மாற்றம் உரைக்கும். 2 சொல்கிறாங்க இதில். இல்லாளும் இல்லாளே ஆமாயின் 1, இல்லாள் வலி கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் 2. இது 2 படியும் இருந்தால்னா அவ்வில் அந்த வீடு புலி கிடந்த தூராய் விடும். நற்குணம் இல்லை என்றால் 1, மனைவியிடம் நற்குணம் இல்லை என்றால் 1, அந்த மனைவி கணவனோடு தாறுமாறாக நடந்து கொண்டால், ஏறுமாறாக பேசுவாளே ஆனால், கொடுமையான சொற்களை கூறுவாளே ஆனால், உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு புத்தி இருக்கா, உங்கள் அம்மா உன்னை சரியாக பெற்றிருக்காளா, உன்னை போய் என் தலைமையில் கட்டினால, இப்படி கொடுமையான சொற்களை அவள் கூறினால், நற்குணம் இல்லாமல் இருந்தால் என்னவா? அந்த வீடு புலி குகை போல் இருக்குமா, புலி குகை போல் இருக்குமா. அது வீடாக இல்லை, வீடு என்ன இருக்கும்? புலி கூண்டு அல்லது புலி குகையில் அவன் வாழ்வது போல ஆகிவிடும். ஆக பெண்கள் நல்ல குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும், கணவனோடு ஒத்து போக வேண்டும், மனம் பொருந்தி வாழ வேண்டும், தாறுமாறாக பேசக்கூடாது,
கொடுமையான சொற்களை பேசக்கூடாது என்று வள்ளுவரும் சொல்லுகிறார். அதே கருத்தை ஔவையாரும் மூதுரையில் சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்களே, நாம் நல்ல பெண்களை மணந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வோமா? சான்றோர் பெருமக்களே, ஒருத்தர் சொன்னால், என் மனைவி ரொம்ப தாறுமாறாக பேசுகிறாங்க, நான் ஒன்று சொன்னால் 9 சொல்கிறாங்க, கொடுமையான சொற்கள்லாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருந்தால் சொல்லுங்கன்னு ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டான். அந்த சாமியார் சொன்னார், அந்த மந்திரம் தெரிஞ்சால் நான் ஏன்டா சாமியார் ஆகிறேன்னாரு. நன்றி, வணக்கம்.